ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க பேராசிரியர் எஸ் ரூபன்ராஜ் அவர். கையில் ஏன் 5 விரல் இருக்குது? கட்டை விரலில் மடிக்கலாம், ரெண்டு பகுதியாக இருக்குது. ஆமாங்க. மற்ற 4 விரல்களும் 3ஆக மடிக்கிற மாதிரி இருக்குது. சரிங்க. ஏன் கடவுள் வந்து கணிதத்தை அப்ளை பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். 1602 பிபோனாக்கி எண்கள்னு 1 1 2 3 5 8 13 21 34 55 அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதாவது முந்தைய 2 எண்களை கூட்டினீங்கன்னா அடுத்த எண் வரும். அன்னாசி பழத்துடைய மேற்பகுதியை 8 ஒரு திசையிலையும் 13 இன்னொரு திசையிலும் இருக்கும். 8 13 ஃபிபோனாக்கி நம்பர்ஸு. அன்னாசி பழத்தை கையில் எடுத்து வந்துருக்கலாம் போலவே. அதே மாதிரி இங்கே வாழைப்பழத்தை குறுக்க வெட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் 3 பகுதி இருக்கும். ஆப்பிளை வெட்டி பார்த்தீங்கன்னா 5 பகுதி இருக்கும். ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா 5 இதழ்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்த சுற்றில் 8 இதழ்கள் இருக்கும். எல்லா ரோஜாலையும் நீங்கள் செக் பண்ணலாம். சோள கதிரை போய் பார்த்தீங்கன்னா 13 பிரிவில் இருக்கும். சோள கதிரில் நட்சத்திர மீன் பார்த்தீங்கன்னா 5 கைகள் தான் இருக்கும் எப்போவுமே. அதனால தான் நம்மளுக்கு 5 கையாங்க. பிபோனாக்கி எண்கள் நம்ம கையிலே இருக்குது. நம்ம கை விரலில் கட்டை விரல் 1, கட்டை விரலில் எலும்புகள் 2, ஃபிபோனாக்கி நம்பர் 1 2. அடுத்தது 3 மற்ற விரல்களில் எலும்புகள் 3, அப்புறம் மொத்த விரல்கள் 5. ஆக 1 2 3 5 ஃபிபோனாக்கி நம்பர் தான் நம்ம கையிலேயே இருக்குது. அதனால் ஃபிபோனாக்கி எண்கள் இயற்கையின் எண்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு செய்தி இருக்குது. ஃபிபோனாக்கி நம்பர் முந்தின நம்பரை பழைய நம்பரோட நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ரேஷியோ வரும். சரிங்க. அந்த ரேஷியோவுக்கு பேர் தங்க விகிதாச்சாரம், கோல்டன் ரேஷியோன்னு பேர். ஐயோ, ரொம்ப விலை அதிகமாக இருக்குமோ? இல்லை, அது ஏன் அந்த ரேஷியோனா 1.6180 அது மாதிரி போகும். அந்த ரேஷியோ எப்போவுமே கட்டிடக்கலையில்